إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا صلوات ربي والسلام عليه اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. يا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله عز وجل وامرنا الله ذلك في احكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்விற்கே. அவனையே போடுகின்றோம், அவனிடமே உதவி தேடுகின்றோம், அவனிடமே பாவம் மன்னிப்பும் கேட்கிறோம். உறுதியாக யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டுகின்றானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. மேலும் யாரை அல்லாஹ் வழிகேட்டிலே விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர் வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. மேலும் நாங்கள் சாட்சி கூறுகிறோம், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன். மேலும் முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரஹ்மானை பயந்து கொள்ளுமாறு உபதேசிக்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் அதைதான் மூமின்களுக்கு உபதேசிக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாதிஹி, எந்த அச்சத்தோடு அவனை பயந்தால் அது அவனுக்கு தகுதியான அச்சமாக இருக்குமோ அந்த தகுதியான பயத்தோடு அவனை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், மேலும் முஸ்லிம்களாகவே அன்றே நீங்கள் மரணித்து விட வேண்டாம். முஸ்லிம்களே என்று அழைத்து விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், முஸ்லிம்களாகவே அன்றே மரணித்து விடாதீர்கள், முஸ்லிம்களாகவே வாழுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். சோதர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறையிலே உபதேசம் செய்யும் முறைகளிலே ஒன்று, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே பல சம்பவங்களையும் பல நிகழ்வுகளையும் கதைகளையும் உதாரணங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவார். ஃபகுசுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இதற்கு முன்பாக வாழ்ந்த சமுதாயத்தின் நிகழ்வுகளை, சம்பவங்களை, கதைகளை நீங்கள் சொல்லி காட்டுங்கள், அதன் காரணமாக சிந்திப்பவர்கள் சிந்திப்பார்கள். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அதிலே படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். அப்படி பாடமும் படிப்பினைகளும் அதிகம் நிறைந்த ஒரு சம்பவம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நீங்க குர்ஆன்ல படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்புல இருந்து அந்த கடைசி நிகழ்வு வரை தொடர்ச்சியாக இருக்கும். ஆனா ஒரே ஒரு சம்பவத்தை தவிர அது திடீரென்று யதார்த்தமாக எங்கிருந்தோ ஒன்று முளைத்ததாக இருக்கும். அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த ஒரு சின்ன உரையாடல், ஒரு சின்ன சம்பவம், ஒரு சின்ன சந்திப்பு. சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு சொல்லி காட்டுறான். ஆனா அதை நீங்க எடுத்து தொடர்ச்சி பார்த்தோம்னா அந்த வரலாறுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்காது, அதுல ஃபிரௌனுடைய சம்பந்தமும் இருக்காது, பனு இஸ்ரவேலுடைய சம்பந்தமும் இருக்காது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசாவுடைய வாழ்க்கையில் இருந்து அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து இது மூமின்களுக்குள்ள பல படிப்பினை இருக்குது என்பதற்காக நமக்கு சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். இதனுடைய முக்கிய செய்திகள் குர்ஆன்ல இருக்கு, தொடர்ச்சியான செய்திகள் சஹீஹுல் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுடைய கிரகணங்கள்ல இருக்கு, மற்ற செய்திகள் சூரத்துல் கஹஃப்ல இருக்கு. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை உபதேசம் பண்றாங்க, பனு இஸ்ரவேல் மக்களுக்கு உரையாற்றுகிறார்கள். அப்போ உரையை கேட்ட ஒரு மனிதர் எழுந்து கேட்டார், மூசாவே, இந்த உலகத்திலே அறிவாளி யார் என்றார். மூசா அலைஹிஸ்ஸலாமோட உரையை கேட்டோன்னா அவருக்கு மைண்ட் ப்ளோயிங், அதாவது என்னடா இவ்வளவு அழகா உரையாற்ற முடியுமா அல்லாஹ்வை பற்றி என்று சொல்லி கேட்கிறாங்க. இந்த உலகத்திலே அறிவாளி யார் என்று கேட்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் தான் என்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பெருமைக்காக சொல்லல, மூசா அலைஹிஸ்ஸலாமை விட அறிவாளி யார் இருக்க முடியும்? அல்லாஹ்வோடு பேசக்கூடிய அந்த நபியை விட யார் அறிவாளியாக இருக்க முடியும் அந்த ஊர்ல? ஆனா அல்லாஹ்வுக்கு அந்த பதில் பிடிக்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பிய பதில் அல்லாஹ்வே அறிந்தவன் என்ற வார்த்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், மூசாவே, உங்களுக்கு கொடுக்கப்படாத அறிவு கொடுக்கப்பட்டவர் இருக்கிறார். உங்களை விட அறிவாளி அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாமை விட ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அறிவாளி கிடையாது.
மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லாத அறிவு கொடுக்கப்பட்டவர் இருக்கிறார் என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், யார் அவர்? நான் போய் சந்திக்கணுமே, அவரை பார்க்கணுமே, படிக்கணுமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீண்ட சம்பவத்துடைய இன்னொரு தேவையான பகுதி மட்டும் நான் சொல்றாங்க. அப்படி என்றால் நீங்கள் செல்லுங்கள், 2 கடல்கள் சந்திக்கும் இடத்தில் நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள் என்கிறார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அடிமை யூஷா பின் நூன், பிற்காலத்திலே அவர் மன்னரானார்கள். யூஷா பின் நூன் வந்து மன்னரானார்கள். சூரியன் உதிப்பதை தடுத்தார்கள். நீ சம்பவத்தை படிச்சா தெரியலன்னா அதை போய் நான் சொல்லி நேரத்தில் எடுக்க முடியாது. பிற்காலத்தில் மிகப்பெரிய அறிஞராகவும் மன்னராகவும் அரசராகவும் மாறினார்கள். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேலைக்காக இருந்த ஒரு சிறுவராக இருந்தார்கள். யூஷா பின் நூன் ஒரு நபியிடம் வேலை பார்த்த அடிமைக்கு கிடைக்கும் அறிவுங்கிறது அதுதான். இப்னு உமர்னுடைய மகன் இப்னு உமர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய அறிஞர். அவங்களுக்கு ஒரு அடிமை இருந்தாங்க. அடிமை, வேலைக்காரர் இல்ல, அடிமை. அவருடைய பெயர் நாஃபி. இப்னு உமருடைய மரணத்துக்கு பிறகு மிகப்பெரிய அறிஞரா மாறிட்டாங்க இமாம் நாஃபி. அவங்க நாஃபியுடைய மாணவர் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா. மதீனாவுடைய இமாம் என்று இன்றளவும் அழைக்கப்படக்கூடிய இமாம் மாலிக் யாருன்னு சொன்னா இப்னு உமர் அவங்களுடைய அடிமை மாணவர். புரியுதா அவங்களுக்கு? அறிவு கொடுக்கப்பட்டவரிடம் ஒரு அடிமையாக இருப்பது எவ்வளவு சிறப்புங்கிறதுக்காக நம்ம சொல்ல வர. அப்படி மூசாவுடைய அடிமை அழைத்து கொண்டு என்ன சொல்றாங்க, 2 பேரும் பயணம் போறாங்க. நான் சொன்ன மாதிரி அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃப் நீங்க படிச்சு பார்த்துக்கலாம் அந்த மொழி சம்பவத்தை. போறாங்க, போற இடத்துல அந்த மறந்துடுறாங்க எந்த இடங்கிறத. பிறகு அடையாளங்கள் காட்டப்படுது. பிறகு அது திருப்பி மறுபடியும் பிடிச்சு போறாங்க. கடைசியில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சிடுறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தவுடன், ஹிதர் என்று சொன்னால் பச்சை நிறம் என்று அர்த்தம். ஹிதர் வல் ஹுதுர் என்று சொன்னால் பச்சை நிறம் என்று அர்த்தம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட சிறப்பு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எங்கு அமர்ந்தாலும் அந்த இடம் பச்சை நிறமாக மாறிவிடும். இது வந்து அறிஞர்கள் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியா அல்லது ஒரு சிறந்த மனிதரா, ஒரு வலியுல்லாவா, அல்லாஹ்வுடைய வலிகளில் ஒருவரா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை அறிந்தவன், நம்முடைய அதிகமான பெரும் அறிஞர்கள் எடுத்த முடிவு, அவர் ஒரு நபி, நபிமார்களிலே அனுப்பப்பட்ட ஒரு நபி. ஏனென்றால் நபியை விட குறைந்த ஒரு மனிதரிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி அனுப்ப மாட்டான். நீங்க போய் படிச்சுவாங்கன்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு என்னன்னா, அவங்க அமர்ந்தாங்கன்னா அந்த இடம் பச்சை நிறமா மாறிடும். அதனாலதான் அவங்களுடைய பட்ட பேர் தான் அது ஹிதர் என்பது. உடனே சந்திக்கிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய அடையாளத்தை காண்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அன்னா பி அர்திக ஸலாம், இந்த பூமியில் சலாம் சொல்லும் பழக்கம் இல்லையே, நீங்கள் யார் என்று கேட்கிறார். சொன்னாங்க, ஆனா மூசா, நான் தான் மூசா அப்படின்னு சொன்னாங்க. மூசா லி பனி இஸ்ராயில், பனு இஸ்ராயில் அனுப்பப்பட்ட மூசா அவரா கேட்டாங்க. ஆம். சுப்ஹானல்லாஹ், நீ என்ன பார்க்க வந்த காரணம் என்ன? நான் ஒரு சாதாரண ஆள், என்ன பார்க்க வந்த காரணம் என்ன சொல்றாங்க. ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, அல்லாஹ் உங்களுக்கு எதை நேர்வழியாக காட்டி தந்தானோ, எதை உங்களுக்கு கற்று தந்தானோ, அதிலிருந்து சிலவற்றை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக நான் உங்களை பின்தொடரவா என்று கேட்கிறார்கள். அவர்களே, இந்த இடத்திலே கொஞ்சம் நீங்க சிந்திக்கணும். என்ன தெரியுமா? மூசா யார் அலைஹிஸ்ஸலாம்? உலுல் அஸ்மி மினர் ருசுல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பினாரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுடைய சிறந்தவர்கள் என்று கூறுவது 5 பேரை. முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா என்று அழைத்ததுக்கு நிகராக வேறு யாரையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அழைக்கவில்லை. குர்ஆனை எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யா மூசா யா மூசா யா மூசா தான். மூசா யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பை கொடுத்தான், மிஅராஜிலே அவனோடு பேசுவதற்காக. ஆனால் தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உரையாடினான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நான் உங்களை பின்தொடரவா? உங்களுக்கு எது கிடைக்கப்பட்டதோ அந்த அறிவை. ஏன் அப்படின்னு சொன்னா சொல்றே, அறிவு கொடுப்பது என்பது மிகப்பெரிய அருள். அறிவு கிடைக்க பெறுவது என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அது. அதனால யார் அறிவை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நான் அடிமையாகி விடுவேன். சொன்னது யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. யார் எனக்கு அறிவை கற்றுத் தருவார்களோ, அல்லாஹ்வை பற்றி யார் கற்றுத் தருவார்களோ அவர்களுக்கு நான் அடிமையாகி விடுவேன் என்றார். அவன் சொல்றாங்க, நான் கற்றுத்தரவா சொல்றாங்க. மூசா அவங்க ரெஸ்பெக்டா சொல்றாங்க, யா மூசா, உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை நான் செய்ய போகிறேன், அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே நீங்கள் என்னை கேள்வி கேட்க கூடும்.
அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி நான் செயல்படும் பொழுது கேள்வி கேட்கப்படுவது என்பது சரியாகாது. அதன் காரணமாக நீங்கள் என்னை பின்தொடர வேண்டாம் என்று கூறுகிறார். சொல்றாங்க இல்ல இல்ல சஜித்னி இன்ஷா அல்லாஹ் சாபிரா. சொல்றாங்க இல்ல இல்ல நான் கேள்வி கேட்க மாட்டேன். நான் பின்வருவதாக இருந்தால் அமைதியாக நீங்கள் செய்வதை எதையும் கேள்வி கேட்காமல் பின்தொடருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள். சரி பின்தொடருங்கள், அப்படி என்றா பின்தொடருங்கள், ஆனா எதுவும் கேட்கக்கூடாதுங்கிறாங்க. சரி, 2 பேரும் அல்லாஹ்வுடைய தூதர்கள், ஆனா 2 பேர் பாக்கெட்லயும் காசு கிடையாது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பக்கத்து ஊருக்கு போகணும், பக்கத்து ஊர்ல தான் அவங்க வேலை இருக்கு, அந்த வேலையை செய்வதற்கு பக்கத்து ஊருக்கு போகணும், அவங்க காத்து இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பயணம் பண்றதுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை என்றால் சோர்களே, அல்லாஹ்வுடைய அடையாளம் அது. அல்லாஹ்வுடைய அன்புக்கும் செல்வத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. என்னமோ தெரியல, எங்கிருந்து வந்த சைக்காலஜியா தெரியல, நம்மவும் அந்த நோய்க்கு ஆளாயிட்டோம். என்னன்னு சொன்னா, யாருக்கு காசு கொடுக்கப்பட்டிருக்கோ அவனா அல்லாஹ்வால் நேசிக்கப்படக்கூடிய மாஷா அல்லாஹ் சிறந்த நபர். யாருக்கு செல்வம் கொடுக்கப்படவில்லையோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டுகொள்ளவில்லை என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் இல்லையா? காசு கொடுத்தவங்க யாரை பார்த்தாலும் ஆச்சரியமாக பார்ப்பது, ஆச்சரியமாக பார்க்கறது தப்பு இல்லை, அல்லாஹ்வுடைய அன்பாக பார்ப்பது. அல்லாஹ்வுடைய அன்புக்கும் செல்வத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படியா இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையா இருந்திருக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பிறைகளை, அன்னை ஆயிஷா சொல்றாங்க, 3 பிறைகளை பார்ப்பார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 மாதங்கள் கழிந்து விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவிகளின் எந்த வீட்டிலும் அடுப்பெறிந்திருக்காரு. அப்படிதான் ரசூலுடைய வாழ்க்கை இருந்தது. அன்னை ஆயிஷா சொன்னாங்க, எவ்வளவு உணவுகளை உண்கிறீர்கள்? ரசூலுடைய வாழ்ந்த காலம் ஞாபகம் இருக்கு. 2 மாசம் வீட்டுல அடுப்பெரிச்சிருக்கவே மாட்டோம், 2 மாதங்கள் கழிந்து விடும். அந்த நிலையில் தான் ரசூல்லா இருந்தார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய அன்புக்கும் செல்வ செழிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. செல்வ செழிப்பு என்பது அல்லாஹ்வுடைய அருள் தான், ஆனால் அது அன்பின் அடையாளம் அல்ல. நேசித்தவங்களும் கொடுப்பான், நேசிக்காதவங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். ஆனால் இந்த மார்க்கத்துடைய அறிவு ஞானம் என்பதை தான் நேசிப்பவர்கள் மட்டும்தான் கொடுப்பான். மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுவானோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்துடைய புரிதலை கொடுப்பான். சரி, 2 பேர்ட்டும் காசு இல்ல. கடைசியில ஒரு ஏழை மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மனிதர் வர்றாங்க, மீன் பிடிக்கக்கூடிய தொழில் செய்யறவங்க. அவங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே, வாங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே இறக்கி விட்டுறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்களும் ஏறி போயிடுறாங்க. போனவன இறங்க வேண்டிய ஊர் வருகிறது, இறங்குகிறார்கள். இறங்கியவுடன் மீன் பிடிப்பவர் மீன் பிடிக்கும் வேலையிலே பிஸியாடுறாங்க, தன்னுடைய வலைகளை எடுத்து மீன் பிடிக்கிறாங்க. அவர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார்கள், படகிலே துளையிடுகிறார்கள், ஓட்டை போடுகிறார்கள். பார்த்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏங்க, காசே வாங்காம இலவசமாக நமக்கு உதவி செய்தவருக்கு செய்யும் கைமாறா இது? லக்கத் ஜித்த ஷைஅன் இம்ரா, இது மிக மோசமான செயல் என்று கூறுகிறார். சொன்னாங்க, அலம் அகுல், மூசாவை நான் சொல்லவில்லையா உங்களால் பொறுமையாக என்னை பின்தொடர முடியாது என்று நான் சொன்னேனா இல்லையா என்று சொன்ன உடனே சொல்றாங்க, லா துஆஹித்னி பிமா நஸீது. சொன்னேன், நான் மறந்துட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் மறந்துட்டேன். ஆகவே நான் மறந்ததின் காரணமா நீங்க குற்றம் பிடிக்காதே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குற்றம் பிடிக்க மாட்டான். நாம் ஒன்றை மறந்து விட்டால், தொழுவதற்கு மறந்து விட்டால், எங்க தொழுவையை மறக்க முடியுமா? மறக்க முடியும். மறதி ஏற்படலாம், தொழுது விட்டோம் என்று எண்ணி இருக்கலாம், தொழாமல் இருந்திருப்போம். அது குற்றம் பிடிக்கப்படாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கருணையின் காரணமாக இந்த உம்மத்தில் இருந்து உயர்த்திய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய கருணையின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்திய விஷயங்கள் மறதி மற்றும் தூக்கம். இதன் காரணமாக அவன் கடமையை விட்டுவிட்டால் அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான். இது அல்லாஹ்வுடைய கருணை. சொல்றாங்க, நான் மறந்ததன் காரணம் எனக்கு குற்றம் பிடிக்காது. என்ன, எப்படி குற்றம் பிடிக்க முடியும்? சொல்றாங்க, சரி இனிமே கேள்வி கேட்காது, பின்தொடருங்க என்று சொல்றாங்க. 2 பேரும் போகும் பொழுது சிறியவர்கள், சின்ன குழந்தைகள், அவங்க விளையாண்டுட்டு தெருவில் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க, விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருவரை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தனியாக அழைக்கிறார்கள். அழைத்து 2 துண்டாக்கி விடுகிறார்கள். தலை வேறு உடம்பு வேறு கொள்கிறார்கள், கொன்று விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்தவன் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஞாபகம் இருக்கு, கேட்கக்கூடாதுன்னு. ஆனால் கொலை செய்ய முடியாது, ஒரு உயிரை கொலை செய்ய முடியாது. ஏன்னா ஷிர்க்குக்கு பிறகு, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு பிறகு மிகப்பெரிய பாவம் என்றால் அது கொலை செய்வது. யார் வேண்டுமென்றே ஒரு மூமினை கொலை செய்வார்களோ அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் தங்குவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை
அவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? அது அந்த இது அவங்களால ஞாபகம் இருந்தாலும் அந்த கேள்வி கேட்காம இருக்க முடியாது. சொல்றாங்க கதல்த நஃப்ஸன் ஸகியத்தன் பிகைரி நஃப்ஸ். ஒரு உயிரை கொள்வதாக இருந்தால் இன்னொரு உயிருக்கு பகரமாக கொள்ளலாம். யாராவது கொலை செஞ்சிருக்கணும், கொலைக்கு பகரமாக கொலை செய்யலாம், அல்லது விபச்சாரத்திற்கு பகரமாக கொலை செய்யலாம். இந்த பையன் என்ன செஞ்சிருக்க முடியும்? எந்த தவறும் செய்யாத ஒரு உயிரை நீங்கள் கொலை செய்வது அல்லது ஜிக்த ஷைஅன் நுக்ரா, இது மிக பாவமான செயல் என்று கூறுகிறார். சொன்ன உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அப்ப கொஞ்சம் வேகமா சொல்றாங்க, அலம்மா குல்லக்க, மூசாவை நான் சொன்னேனா இல்லையா, உங்களால் அமைதியாக பின்தொடர முடியாது என்று நான் சொன்னேனா இல்லையா என்கிறார். சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சரி, இன்னொரு முறை நான் கேள்வி கேட்டால் நான் பின்தொடர மாட்டேன். இன்னொரு வாட்டி நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னா என்னை விட்டு விடுங்கள், இனிமேல் நீங்க அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹிம் அல்லாஹு மூசா, மூசாவின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? மூன்றாவது முறை கேள்வி கேட்டால் நான் பின்தொடர மாட்டேன் ஏன் அவசரப்பட்டு சொன்னார்கள்? அவர்கள் அமைதியாக பொறுமையாக இருந்திருந்தால் இன்னும் பல வாய்ப்புகள் இஸ்லாம் கொடுத்திருப்பாங்க, இன்னும் அவர்கள் பல அதிசயங்களை பார்த்திருப்பார்கள். ஆனா அவசரப்பட்டாங்க. மனிதன் அவசரக்காரன் என்ற அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டு அந்த கஷ்டத்தை அவர்களே ஏற்படுத்தி கொண்டார்கள். இப்படிதான் நம்ம பல நேரங்களில் கஷ்டத்தை நம்மளே ஏற்படுத்துறோம் இல்லையா? ஏதாவது ஒரு சத்தியம் பண்றது, அப்புறம் சத்தியத்தை முறிக்கிறதுக்கு என்னன்னு போய் நம்மளே ஆலிம் சார் போன் பண்ணி கேட்கறது, இப்படி சத்தியம் பண்ண இப்படி செஞ்சுட்டேன். சும்மா யாராவது ஒரு சின்ன சண்டையா இருக்கும், உடனே வாழ்க்கை ஃபுல்லா அவங்க மூஞ்சில முடிக்கவே மாட்டேன், உடனே சத்தியம். அப்புறம் அந்த சத்தியத்தை முறிக்கிறது எப்படின்னு நாமே போன் அடிச்சு அப்படி செய்யணுமா, இப்படி முறிக்கணுமா, அப்படி முறிக்கணுமா, செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிற சட்டத்தை தேர்வது இல்லையா? மனிதன் அவசரக்காரன். சொல்றாங்க மூணாவது இனிமே கேள்வி கேட்டா இனிமே பின்தொடர மாட்டோம், முடிஞ்சுதான் கடைசி வாய்ப்பு என்கிறார். இப்ப ரெண்டு பேரும் போறாங்க, அந்த ஊர்ல வேலைகளை பார்க்கிறார்கள். அந்த ஊர் முழுமையான கஞ்சர்களுடைய ஊர். இந்த உம்மத்தின் மீதும் கடமை, இதற்கு முன்பாக வாழ்ந்த உம்மத்தினர் மீதும் கடமை. வழிப்போக்கர்களுக்கு உணவளிக்க வேண்டும். யார் ஒரு ஊருக்கு வேறு ஊரில் இருந்து வருகிறார்களோ வழிப்போக்கர்களாக, அவர்கள் 3 நாளைக்கு உணவளிக்கப்பட வேண்டும். இது கடமை. ஜக்காத்துடைய ஒரு பகுதி எடுத்தேனும் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். ஜக்காத்துடைய பெறக்கூடிய மனிதர்களிலே ஒருவர் வழிப்போக்கர்கள். சரி, யார் மீது கடமை? இந்த உம்மத்தின் மீது கடமை, அந்த ஊர் மக்களின் மீது கடமை. யாராவது ஒரு ஆள் உணவு கொடுத்து விட்டால் அனைவரும் தப்பித்து விடுவார்கள். யாருமே உணவு கொடுக்கப்படவில்லை என்றால் முழு ஊரும் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். ஜனாசா தொழுகை மாதிரி. ஒரு ஜனாசாவுக்கு யாருமே தொழுகை நடத்தாமல் விடப்பட்டு விட்டார், குற்றவாளிகள் யார்? முழு ஊரும் குற்றவாளி. சில பேர் 2 பேர் 3 பேர் தொலை வைத்து விட்டால் முழு ஊரில் இருந்த குற்றமும் நீங்கிவிடும். அது ஃபர்து கிஃபாயா என்பார்கள். தனி மனிதர்கள் மீது கடமை கிடையாது, ஆனால் ஒரு கூட்டத்தின் மீது கடமை, ஒரு முஹல்லாவின் மீது கடமை, ஒரு உம்மத்தின் மீது கடமை. ஆனா அந்த ஊர்ல யாருமே அவங்க சோறு கொடுக்க மாட்டாங்கிறாங்க, முழுமையாக பட்டினி, 2 பேரும் பசி. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஊருடைய ஒதுக்குப்புறத்துல ஒரு சுவர் இருக்கிறது, அந்த சுவர் இடிந்து விழக்கூடிய நிலையிலே இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக சென்று அந்த சுவரை சரி செய்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சுவர் சரி செய்யற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சரி செய்து முடித்தவுடன் கேட்டார்கள், ஏன் இலவசமாக சரி செய்கிறீர்கள்? நாம் விரும்பி இருந்தால் இதற்காக ஒரு கூலி வாங்கி நாம் உணவு உண்டிருக்கலாமே, ஒரு கூலி வாங்கி இருக்கலாமே என்று சொன்னார்கள். மூசா, 3வது தவணை முடிந்து விட்டது, 3வது வாய்ப்பும் தவறிவிட்டது. கேள்வி கேட்க மாட்டேன் என்று சொன்னீர்கள், 3வது கேள்வியை கேட்டு விட்டீர்கள். ஆகவே நாம் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். பிரிவதற்கு முன்பாக எதை நீங்கள் பொறுமையாக பார்த்து வந்தீர்களோ அதனுடைய விளக்கத்தை தெரிந்துவிட்டு செல்லுங்கள் என்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்கன்னா சொல்லும்போது என்ன ஆச்சுன்னா, முதல்ல அம்மா சஃபீனா, அந்த படகு இருக்கிறது அல்லவா, எந்த படகில் ஓட்டை போடப்பட்டதோ அந்த படகு இருக்கிறது அல்லவா, அது ஒரு ஏழை மீனவருக்கு சொந்தமானது. அவருடைய வாழ்வாதாரம் அந்த படகை நம்பிதான் இருக்கிறது. நம்மை இறக்கிவிட்ட பிறகு அந்த படகு ஒரு ஊரை அடையும். 1 நாளிலோ 2 நாளிலோ 3 நாளிலோ அல்லாஹ் அறிந்தவன். இதற்கு பிறகு அது ஒரு ஊருக்கு செல்லும். அந்த ஊரிலே ஒரு அரசன் ஒவ்வொரு நல்ல படகையும் திருடுகிறான். அதற்கு காரணம் ஒரு போருக்காக, தப்சீரிலே வருகிறது, ஒரு போருக்காக நன்றாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு படகையும் பிடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான். ஆகவே இந்த படகு அந்த ஊருக்கு செல்லும் பொழுது இந்த படகை அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள் என்று நான் பயந்தேன். ஆகவே நான் ஓட்டை போட்டேன். இந்த ஓட்டையை பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போட்டை ரிப்பேர் பண்றதுலாம் டைம் கிடையாது, அந்த போட்டை விட்டு
வேற போட்ட பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதன் காரணமாக நான் ஓட்டையிட்டேன், துளையிட்டேன். இந்த துளையின் காரணமாக, இந்த ஓட்டையின் காரணமாக இந்த படகு தப்பித்து விடும், மேலும் அந்த மனிதருடைய வாழ்வாதாரம் தொடரும் என்கிறார். இரண்டாவதாக சொன்னார்கள், மேலும் அந்த சிறுவன், கொலை செய்யப்பட்ட அந்த சிறுவன் இருக்கிறான் அல்லவா, அவனுடைய தாயும் தந்தையும் நல்லடியார்கள், காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த சிறுவன் வளர்ந்தால் துகயானன் வ குஃப்ரா, அவனும் நரகவாசியாகி விடுவான். தன்னுடைய பெற்றோர்களையும் வரம்பு மீறுவதற்கும் பாவம் செய்வதற்கும் நிர்பந்திப்பான். அவனும் வழிகெடுவான், அவருடைய பெற்றோர்களையும் வழிகெடுப்பான், குஃப்ரின் பக்கம் தள்ளுவான், வரம்பு மீறுதலின் பக்கம் தள்ளுவான். அதன் காரணமாக அவருடைய குடும்பமே நரகவாதிகளாக மாறிவிடுவார். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பினான் இந்த குழந்தை கொலை செய்யப்பட வேண்டும். இதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான். அதன் காரணமாக கொல்லப்பட்ட குழந்தை தான் அது என்கிறார். அப்ப நான் சொன்னல நபின்னு, அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். நபியை தவிர வேறு யாரும் அப்படி ஒன்று செய்ய முடியாது. ஒரு பிரச்சனை வருமோ என்ற பயத்திலே கொலை செய்ய முடியாது. அப்படி செய்வதாக இருந்தால் அவன் நபியாக தான் இருக்க முடியும். அதான் அவன் நபிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரம். மூன்றாவதாக சொன்னார்கள், இடிந்து விழக்கூடிய சுவர் இருந்தது அல்லவா, அதற்கு கீழே அனாதைகளுக்கு சொந்தமான, 2 அனாதைகளுக்கு சொந்தமான ஒரு புதையல் இருக்கிறது. அந்த 2 அனாதைகளும் ஒரு நல்லடியாருடைய குழந்தைகள். நல்ல கவனமா கேளுங்க. அந்த 2 அடியார்களும், அந்த 2 அனாதைகளும் ஒரு நல்லடியாருடைய குழந்தைகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது கான அபூஹுமா சாலிஹா என்ற வார்த்தையை பயன்படுத்தினா, அவங்களுடைய தந்தை சிறந்த மனிதர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுறார். இப்னு கஸீர் சொல்றாங்க, அந்த தந்தை என்ற வார்த்தை முன்னோர்களை குறிக்கும். அது அவருடைய பாட்டனாருடைய பாட்டனார், கிட்டத்தட்ட சொல்றாங்க 4 தலைமுறைக்கு முன்பாக, 5 தலைமுறைக்கு முன்பாக வாழ்ந்த நல்ல மனிதரை குறைக்கும். அவருடைய வாரிசில் வந்த 2 அனாதைகள் அவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய பொருளாதாரத்தை காக்க விரும்பினான். இப்போது அந்த புதையல் வெளிப்பட்டு விட்டால், இவங்க சோரை கொடுக்கல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு, இவங்க எங்க புதையலை கொண்டு போய் அந்த குழந்தைகள்ட்ட கொடுக்க போறாங்க? நிச்சயமாக அந்த புதையல் திருடப்படும். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பினான் இந்த குழந்தைகள் வளர வேண்டும், பலமானவர்களாக வேண்டும், அதற்கு பிறகு இந்த புதையல் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். அதன் காரணமாகவே இது செய்யப்பட்டது என்கிறார். இதுதான் அவன் கொடுத்த விளக்கம். இதை கேட்டவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அறிவை பெற்றுக்கொண்டார்கள். எதை ஆச்சரியமாக பார்த்து வந்தார்களோ அந்த அறிவை பெற்றுக்கொண்டார்கள். மேலும் ஒரு கிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அந்த 2 பேரும் போட்ல வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பறவை தன்னுடைய சொண்டிலே கடலில் இருந்து நீரை எடுத்து விட்டு சென்றது. ஒரு பறவை வருகிறது, கடலில் இருந்து ஒரு சொண்டிலே நீர் எடுத்து விட்டு செல்கிறது. கிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசா, உங்களுக்கும் எனக்கும் மேலும் உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட அறிவு என்பது அந்த பறவையின் வாயில் இருக்கும் நீருக்கு நிகரானது. மேலும் அல்லாஹுடைய அறிவு என்பது இந்த கடல் என்று கூறுகிறார். இந்த விளக்கத்தை எல்லாம் கேட்டவுடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. சரி, எதை நாம் பயந்தோமோ, எதை நாம் தவறு என்று நினைத்தோமோ அதனுடைய ரகசியம் புரிந்து விட்டது என்று திரும்பி விடுகிறார். சோர்களே, படிப்பினை தொடர்கிறது. என்ன ரகசியம் வெளிப்பட்டது? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தான். ஆனா அந்த 3 பேரும் ரகசியத்தோடு தான் வாழணும். அந்த 3 பேருக்கும் தெரியாது என்ன ரகசியம். படகுல ஓட்ட விழுந்த மனிதர் என்ன நினைப்பாரு? ஏன்டா நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம பாட்டுக்கு நம்ம மீன் பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா சொன்னா இவங்களை ஏத்திருக்க தேவையில்லை, படகுல ஓட்ட விழுந்திருக்காதுன்னு தானே எண்ணுவாங்க. ஆனா எப்போது அது இந்த படகுடைய ஓட்டை நன்மை என்று தெரியும் என்றால், அவன் அந்த அரசனை சந்திக்க வேண்டும், அந்த அரசனுடைய போட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், போட்டு சரியில்லை இதை விடு என்று சொல்லும் பொழுதுதான் அவனுக்கு தெரியும், ஆஹா, எதை நாம் தவறு, எது நம்ம கஷ்டம் என்று நினைத்தோமோ, எது நமக்கு தீங்கு என்று நினைத்தோமோ அது நமக்கு நன்மைதான், சில நாட்களுக்கு பிறகு நாம் புரிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வான். ஆகவே அல்லாஹுடைய தலையெழுத்துகளிலே, விதியிலே சில விஷயங்கள் அப்படிதான். அது புரிவதற்கு நாட்களாகும், வாரமாகும், வருடமாகும். எத்தனை முடிவுகள் நாம் நினைத்திருப்போம். இந்த காலேஜ்ல படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த ஸ்கூல்ல நான் படிச்சிருந்தா நல்லா, இந்த கோர்ஸ் நான் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த பெண்ணை நான் திருமணம் செய்திருந்தா நல்லா இருக்குமே, இந்த 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 என்று எத்தனை செய்து நல்லா இருக்குமே, நல்லா இருந்திருக்குமே, நல்லா இருந்திருக்குமே, எத்தனை விஷயங்கள் சோர்களே. ஆனால் காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கும், அது சிறந்தது அல்ல, உனக்கு எது கிடைத்ததோ அதுதான் உனக்கு சிறந்தது என்பதை உணர்வதற்கு சில காலங்கள் ஆகும், சில நேரம் ஆகும். அந்த நேரத்துக்கு பிறகு, காலத்திற்கு பிறகு நமக்கு தெரியும்
அல்லாஹுடைய தலையெழுத்து என்பது, விதி என்பது, இதை விதித்தானோ அது நமக்கு சிறந்ததுதான் என்பதை உணர்வதற்கு சில நாட்கள் ஆகும். இரண்டாவது, அந்த குழந்தை கொல்லைப்படுகிறது சோர்களே. காலையும் மாலையும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு இதை விட மோசமான சோதனை என்ன இருக்க முடியும்? தன்னுடைய குழந்தையை பாக்குறாங்க, கொல்லப்பட்டிருக்கு, யார் கொண்டான்னு தெரியாது, கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உயிரை காப்பாற்றுற முயற்சி எதுவுமே கிடையாது, சடன் டெத் அவ்வளவுதான். வந்து பாக்குறாங்க, தலை வேறு பக்கம் இருக்குது, முண்டம் வேறு பக்கம் கிடக்குது, ரெண்டும் பிரிந்து இருக்கிறது. எப்படி இருக்கும் ஒரு நல்லடியார்களுக்கு? சூழலை இந்த பெற்றோர்களுக்கு எது ஏற்பட்டதோ, தங்களுடைய குழந்தையின் கொலை, தன்னுடைய சிறிய அந்த குழந்தையின் அந்த கத்தல், அந்த கொலை நல்லதுதான் என்பதை புரிவதற்கு எத்தனை நாட்களாகும்? எத்தனை வருடமாகும்? எத்தனை மாதங்களாகும்? சொல்லுங்க. ஆக தெரியாது. மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டும் பொழுதுதான், நான் வளர்ந்திருந்தா என்ன ஆயிருக்கும் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு படம் போட்டு காட்டும் பொழுதுதான் நான் உணர்வான், ஆஹா, எது நமக்கு தீங்கு என்று நாம் நினைத்தோமோ அது நமக்கு நன்மைதான் என்று உணர்வதற்கு மறுமை நாள் வரை காத்திருக்க வேண்டும். அதுவரை அவனுக்கு அந்த ரகசியம் புரியாது. அதனாலதான் பல சோதனைகளுடைய அர்த்தம் இதுவரைக்கும் புரியாது. புரியவில்லை என்றாலும் அதில் ஞானம் இருக்கிறது. காசா மக்கள் 2 வருடங்களாக எத்தனை உயிரிழப்புகள், 50,000 பேருடைய உயிர் சென்று விட்டது, இத்தனை குழந்தைகள். ஆனால் ஏன்? அதுல என்ன ரகசியம் இருக்கு? என்ன நன்மை இருக்க முடியும்? அதுல தெரியாது, அல்லாஹ் அறிந்தோம். ஆனால் அது நன்மை இருக்கிறது. இந்த சம்பவம் என்ன நன்மை இருக்க முடியும்? அதுல நன்மை இருக்கிறது சோழர்களே. என் அறிவுக்கு புரிந்தாலும் சரி, புரியவில்லை என்றாலும் சரி. அப்ப அல்லாஹ்வுடைய தலையெழுத்துல சில தலையெழுத்துல அப்படிதான், மறுமை அடையும் பொழுதுதான் தெரியும் அது உங்களுக்கு ஏன் சிறந்தது, ஏன் அந்த உயிரிழப்பு சிறந்தது, மறுமையில் தான் தெரியும். ஏன் இந்த நோய் உங்களுக்கு சிறந்தது, மறுமையில் தான் தெரியும். மூன்றாவது, அந்த 2 அனாதை சிறுவர்களும் எப்போது அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு காத்துட்டு இருந்திருப்பாங்க. எப்ப அந்த புதையல் நம்ம கையில கிடைக்க போகுதுன்னு காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள்ல பல நாட்களாக நீங்க கேட்கும் துவா தாமதப்படுத்துவதற்கு காரணம் அதுதான். இப்போது அது கிடைத்தால் அதை உங்களால் பாதுகாக்க முடியாது. எனக்கு இப்பொழுதே வேண்டும், இப்பொழுதே வேண்டும் என்று நீங்கள் கேட்கக்கூடிய நிறைய விஷயம், எத்தனை விஷயம் நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சிருக்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் கால தாமதமா கிடைத்திருந்தால் சிறந்ததா இருக்குமே. இந்த அருளை நான் புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே எனக்கு கிடைத்து விட்டு சென்று விட்டதே, இன்னும் காலம் தாமதமாக கிடைத்திருந்தால் அது சிறந்ததாக இருக்குமே என்று எத்தனை விஷயம் நாம் எண்ணிருக்கிறோம் இல்லையா? அதே போன்றுதான் உங்களுடைய துவாக்களில் பல துவாக்கள் இப்போது அது கிடைத்தால் உங்களுக்கு நல்லதல்ல, கால தாமதத்திற்கு பிறகு எப்போது உங்களுக்கு தேவையோ அப்பொழுது சரியான நேரத்திலே அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கால தாமதம் உங்களுக்கு நம்பிக்கையின்மை ஏற்படுத்தக்கூடாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய குடும்பத்தை விட்டு விட்டு துவா செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த ஊருக்கு ஒரு தூதர் அனுப்பியா அல்லாஹ், இவங்களை தூதர் இல்லாமல் விட்டு விடாது என்று மக்காவிலே தங்களுடைய மனைவியையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு ஒரு துவா செய்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துவாவை கபூலாக்கியது 3500 வருடங்களுக்கு பிறகு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவாவின் வினைதான் நான், துவாவுடைய வெளிப்பாடுதான் நான், அவரது துவாவின் காரணமாக தான் அனுப்பப்பட்டேன் என்றால் அப்ப 3500 வருஷம் ஆச்சு ஒரு துவா கபூலா இருக்கு. அப்படி என்றால் சோர்களே அவசரப்படக்கூடாது. 2 வருஷமா காசாவுடைய விஷயத்தான் சொல்றேன். 2 வருஷமாக காசாவுக்காக துவா செய்கிறோம். நிறைய அறிஞர்கள் கேள்வி வருது, ஏன் இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை? 2 வருஷம் தாமதமாகுமா? 3500 வருஷம் தாமதமாகும். அல்லாஹ் அறிந்தவன். எப்போது சிறந்ததோ, எப்போது அது நமக்கு சரியான நேரமோ அது அப்போது கிடைக்கும். மேலும் இதனுடைய ஞானம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் 2வது குத்பாவிலே பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். சோர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை படைத்து சோதிப்பதற்காக. சோதனையிலிருந்து ஒரு மனிதன் தப்பிக்க முடியாது. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே சத்தியமிட்டு கூறுகிறான், وَلَنَبْلُوَنَّكُمْ லா அல் கஸம் என்பார். லா என்ற வார்த்தை சத்தியத்தை குறிக்கும். நிச்சயம் நான் உங்களை உறுதியாக சோதிப்போம்.
அதெல்லாம் தப்பிக்க முடியாது. எதை கொண்டு? பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ, பசியை கொண்டும் பயத்தை கொண்டும், வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களுடைய பொருளாதாரத்தில் இழப்பை ஏற்படுத்தி, உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி, உங்களுடைய விளைச்சலில் மோசத்தை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம். ஃபபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி. அந்த பொறுமையாளர்கள் யார்? இதா அஸாபத்ஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் தான் கூறுவார்கள், நாங்களும் எங்களுடைய பொருள்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், மேலும் அவனிடமே நாங்களும் திரும்ப போறோம். எதை இழந்தோமோ அது அவனுக்கு சொந்தமானது, நாங்களும் அவனுக்கு சொந்தமானதான். எல்லாமே போற சேர போற இடம் அதுதானே. எதை இழந்தோம் என்று நாங்கள் கவலைப்படுவது. உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸலவாத்து சொல்லுவான். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்கிறானோ அதே மாதிரி பொறுமையாளர்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸலவாத் சொல்லுவான். மேலும் அல்லாஹ்வுடைய கருணைக்கு சொந்தக்காரர்களும் அவர்கள்தான், மேலும் அவர்கள்தான் நேர்வழி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். சோழர்களே, அந்த பொறுமை உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். என்ன? எனக்கு அறிவுக்கு தெரியாத அல்லாஹ் அறிந்தவன், இதை நம்பாதவரை நாம் ஈமான் கொள்ள முடியாது. என் அறிவுக்கு பொருந்தவில்லை என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை செய்கிறான் என்றால் அதிலே ஞானம் இருக்கும், எனக்கு புரிந்தாலும் சரி புரியவில்லை என்றாலும் சரி என்று நீங்கள் நம்பாதவரை உங்களால் ஈமான் கொள்ள முடியாது. அதுதான் ஈமானுடைய கடைசி கடமை, 6வது கடமை. வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ், நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வருகிறது நம்புகிறோம் அல்லவா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என் பார்வைக்கு கெட்டதுன்னு தெரிஞ்சாலும் கூட, நஊது பில்லாஹ், 2 நல்லடியார்களுடைய குழந்தை கொலை செய்யப்படுவது எப்படிங்க நன்மை என்று நம்ப முடியும்? ஆனா நம்பணும். உன் அறிவுக்கு திரை இருக்கிறது, உனக்கு தெரியாது. அந்த செவருக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. சொல்றது பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, பின்னாடி யார் நிக்கிறான்னு நமக்கு தெரியாது. அதே போன்றுதான் அந்த திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பது தெரியாது. அந்த திரைதான் சோதனை, அறிவுக்கு இடப்படும் சோதனை. நாளை மறுமை நாளிலே மனிதன் வந்து சொல்லுவான், ரப்பனா அப்ஸர்னா வ ஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன், சொல்லுவான், யா அல்லாஹ், இப்போது பார்த்து விட்டேன் சொர்க்கத்தை, நரகத்தை, மரணத்தை, மலக்குல் மௌத்தை, கபரை சந்தித்து விட்டேன். இப்பொழுது ஒரு வாய்ப்பு தா யா அல்லாஹ், மீண்டும் என்னை பூமிக்கு அனுப்பு. இப்பொழுது நான் சிறந்த மூமினாக வாழ்ந்து காட்டுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், முட்டாள், அதுதான் உனக்கு சோதனை. சொர்க்கத்தை நீ பார்க்காமலே சொர்க்கத்தை நம்ப வேண்டும், நரகத்தை பார்க்காமலே நரகத்தை நம்ப வேண்டும். இதுதான் உனக்கு இடப்பட்ட சோதனையே. அதுதான். அதே போன்றுதான் தலையெழுத்துடைய விஷயத்தில் எது நமக்கு தெரியாதோ, தெரிஞ்சதுதான் நல்லா இருக்குமே பொறுமையா, தெரிந்ததுக்கு பிறகு நீ பொறுமையா இருக்கிறது பொறுமை கிடையாது. எதுக்காக என்று தெரியாமலே நாம் பொறுமையா இருக்க வேண்டும், அதற்கு பேர் தான் பொறுமை. ஆகவே சோர்களே, மூமின்களாகிய நமக்கு ஈமானில் நாம் உயர்ந்தால் பொறுமை சென்றிடும். இல்லை, ஈமானிலே நீங்கள் உயர்ந்தால் இன்னும் சோதனை ஜாஸ்தியா. அஷத்துன் நாஸில் பலா அல் அன்பியா, மனிதர்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். சும்ம அம்சல் சும்ம அம்சல், பிறகு ஈமான் உயர உயர சோதனை அதிகமாகும். சோதனையை விட்டு ஒரு மூமின் விரண்டு ஓட முடியாது. ஆனால் நம்பிக்கை உங்களுடைய இதயத்தை உறுதிப்படுத்தும். என்ன? எது நடந்தாலும் எனக்கு நன்மைதான். நான் அல்லாஹுவை வணங்குகின்ற காலம் வரை, அல்லாஹுக்கு நான் பயப்படும் காலம் வரை, எது நடந்தாலும் எனக்கு நன்மைதான். என் கண்ணுக்கு அது நன்மை என்று தெரியவில்லை என்றாலும் சரி. இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம், கிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவமாக படித்து தரக்கூடிய முக்கியமான பாடம். அவை சோர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனைக்குள்ளான மனிதர்கள், யாருடைய வாழ்க்கை சோதனையால் நிறைந்திருந்ததோ, என்னடா இவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை என்று யாரை பார்த்து நாம் நினைத்தோமோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை வழங்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன? அதை பார்த்தவுடன் இந்த மனிதன் விரும்புவான், சோதனைக்கு உள்ளாகாத மனிதன் விரும்புவான், யா அல்லாஹ், பூமியில் வாழும் பொழுது எந்த சோதனையும் சந்திக்காமல் நான் இங்கு வந்து விட்டேனே, என்னுடைய சதைகள் கத்திரிகளால் வெட்டப்பட்டிருக்க வேண்டுமே, என்னுடைய கைகள் வெட்டப்பட்டிருக்க வேண்டுமே கத்திரியால், நான் அதை சந்திக்காம இந்த மறுமை நாள் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. யார்? சோதனைக்கு உள்ளாகாத மனிதர்கள், சோதனைக்கு உள்ளான மனிதர்கள். ஏனென்றால் சோதனையில் பொறுமை என்பது மிகப்பெரிய பாக்கியம், நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்க போவது. மேலும் நன்மையால் சொர்க்கம் செல்ல முடியாத எத்தனையோ பேருக்கு அவர்களுடைய சோதனையின் காரணமாக சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அறிஞர் சொன்னார்கள், அல்லாஹ் மட்டும் நம்மை சோதிக்கவில்லை என்றால் நம் வெறுங்கையோடு தான் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும்.
நன்மைகள் செய்வது எப்படி பாக்கியமோ உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும், அதே போன்றுதான் உங்களுடைய சோதனைகள் உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். ஆகவே சோழர்களை திருப்பி நீங்கள் கேட்க வேண்டாம், என்னங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், துவா கேட்டுக்கிட்டே இருக்கேன், கபூலாகவில்லை கபூலாகவில்லை. அது உன் நன்மைக்காக தான், உங்க நன்மைக்காக தான். அது கிடைத்து விட்டால் உங்களுடைய கைகள் மீண்டும் அல்லாஹ்வை நோக்கி உயராது. ஏன் உன்னுடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சியே இல்லை? பொருளாதாரத்தில் நீ வளர்ந்தால் அல்லாஹ்வை மறந்து விடுவாய், தொழுகை உனக்கு கடினமாகிவிடும். எத்துணை முறை இரவு தொழுவது என்பது வாய்ப்பே கிடையாத மனிதன் சோதனை வந்தவுடன், கஷ்டம் வந்தவுடன் இரவு தொழுகை எளிமையாகிவிட்டது. தஹஜ்ஜுடைய தொழுகை மிக சாதாரணமாகிவிட்டது. பள்ளிவாசலிலே தொழுவது, பள்ளிவாசலோடு நேரம் செலவழிப்பது மிக விருப்பமான விஷயமாகிவிட்டது அந்த சோதனைக்கு பிறகு. அவை சோர்களே, எந்த சோதனையும் கஷ்டம் அல்ல, எந்த சோதனையும் உங்களுக்கு நஷ்டம் அல்ல. அது உங்களை அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார். ஆகவே இந்த சோதனை என்பது ஒரு மெக்கானிசம், இந்த சோதனை என்பது அல்லாஹுடைய ஒரு சுன்னா. இந்த சோதனை இது அவன் பக்கம் நல்லடியார்கள் தன்னுடைய அடியாருடைய இதயத்தை தன் பக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசப்படுத்திக் கொள்வதற்காக கொடுத்த ஒன்றுதான், ஏற்படுத்திய ஒன்றுதான் சோதனை. உங்களுடைய நஷ்டங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய நோய், உங்களுடைய கடன், உங்களுடைய இழப்பு, உங்கள் மனதில் எதை வலித்து கொண்டிருக்கிறதோ, உங்களுடைய மனதை எது உறுத்துகிறதோ, இவை அனைத்தும் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவி. அது இல்லை என்றால் நாம் அல்லாஹ்வை நினைக்க மாட்டோம். அல்லாஹ் நினைக்க மாட்டோம் சொல்றேன். நான் கடைசியா இந்த விஷயத்த சொல்றேன், சொல்லி நிறைவு செய்யறேன். எத்தனை நேரத்துலங்க நம்ம பள்ளிவாசல்ல மிகப்பெரிய பயான் கேட்டு கூட அப்படி நெருங்க முடியாது. ஆனா ஒரு கஷ்டம் வரும், அது நம்ம அல்லாஹ்வின் பக்கம் ஈஸியா நம்ம நெருக்கமாக்கிட்டு போயிடும் இல்லையா? அந்த துவா, அதுக்கு நிகரான துவா எப்பொழுதும் வெளிப்படுத்திருக்க மாட்டோம். அந்த கஷ்டம் நம்மை அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நினைக்க பார்த்து வச்சிருக்கோம் இல்லையா? ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த கஷ்டம் என்பது ஒரு சோதனை. சொல்றேன், இந்த திரைக்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னு சொன்னா, அந்த கஷ்டம் உங்களை விட்டு செல்லக்கூடாது என்று நீங்கள் அழுவீர்கள், கதறுவீர்கள். என்ன திரை போட்டு மறைக்கப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. திரைக்கு மேல் இருக்கும் அந்த நன்மைகள் உங்களுக்கு புரிந்தால் சோதனை செல்லக்கூடாது என்று விரும்புவோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை சோழர்களே. நம்ம ஈமான் கொண்டது அதையும் சேர்த்துதான். அல்லாஹ்வை நம்பினோம், மலக்குகளை நம்பினோம், தூதர்களை நம்பினோம், புத்தகங்களை நம்பினோம், அவ்வளவுதானா? இல்லை, நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது எனக்கு நன்மைதான் என்று நம்பினோம். அல்லாஹ் எனக்கு நாடும் ஒவ்வொன்றும் என் நன்மைக்காக தான் என்று நம்பினோம். அதுதான் கடைசி நம்பிக்கை. ஆகவே அதுதான் கஷ்டமான நம்பிக்கை. புத்தகத்தை நம்புறது கஷ்டம் இல்லை, மலக்குகள் நம்புறது கஷ்டம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கண் முன்னால் எனக்கு தீங்காக தெரிந்தாலும் இது எனக்கு நன்மைதான் என்று நம்புவது, அதுதான் ஈமானுடைய முழுமை. பேசிய நல்ல விஷயங்கள் பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداءك وأعداء الدين. اللهم انصر إخواننا المسلمين. اللهم إنا نسألك ما سألك منك نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر عاد بك منك محمد صلى الله عليه وسلم. اللهم أنت المستعان وعليك البلاغ لا إله إلا أنت. وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقيموا الصلاة.